கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதன் தொடர்ச்சியா உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு நிவாரண தொகையா 20 லட்சம் ரூபாய் அவங்கவங்க வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டுச்சு. கரூர் சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சு தமிழக அரசு உத்தரவிட்டது. மறுபக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ரா காக் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உத்தரவிட்டது. இதுக்கு தாவேக சார்பிலையும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சது. இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போ கரூர் கூட்ட நெரிசல் வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. அத்தோட இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு கண்காணிக்கும்னு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதை தொடர்ந்து கரூர் வந்த சிபிஐ அதிகாரிங்க வேலுசாமிபுரத்துல விசாரணையை தொடங்கி நடத்தி வராங்க. இதுக்கு இடையில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு வரைக்கும் தாவேக சந்திக்கலன்னு அரசியல் கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ கால்ல பேசினாரு விஜய். அப்போ அவங்க கிட்ட காவல்துறை அனுமதி கொடுத்ததும் விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்ததா சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து விஜய் கரூர் செல்ல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக காவல்துறை தரப்புல எந்தவித அனுமதியுமே வழங்கப்படல. இந்த சூழல்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்ல போறதா விஜய் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு கரூர்ல இருந்து உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரை சென்னைக்கு நிர்வாகிகள் வாகனத்துல அழைத்து செல்லும் பணி தொடங்கி இருக்கு. அவங்கள கார் மூலமா போய் பேருந்துல அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில தாவேக தலைவர் விஜயுடனான சந்திப்புக்கு கரூர்ல இருந்து கட்சி நிர்வாகிகள் வாகனம் மூலமா புறப்பட்டு இன்னைக்கு இரவுக்குள்ள சென்னை அழைத்து வர வேண்டும்னு தாவேக தலைமை நிர்வாகிகளுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. கரூர்ல இருந்து உயிரிழந்தவங்க உறவினர்களை பேருந்துகள் மூலமா அழைத்து செல்லும் இடத்தை ரகசியமா வச்சிருக்கவும் நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கரூருக்கு அருகில வெண்ணெய்மலை பகுதியில இருந்து பேருந்து மூலமா அழைத்துட்டு வராங்க. குறிப்பா உடல்நிலை சரியின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால உயிரிழந்தவங்களுடைய உறவினர்கள் ஒரு சிலர் விஜய சந்திக்க சென்னைக்கு போலன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கிடையில செத்துப்போன குடும்பத்தை பனையூருக்கு வரவச்சு சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் இறந்து போனவங்க குடும்பத்தினர் அனைவரையும் பனையூருக்கு வான்னு சொல்றாரு. அப்படின்னா தேர்தல் நேரத்துல அனைத்து ஓட்டு பெட்டிகளையும் பனையூர்ல வைன்னு சொல்வாரான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், ஆனா பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான், ஆலமரத்துக்கு வரமாட்டேன்னு இருக்கிறாரு. வீட்டுலதான் பஞ்சாயத்து என்கிறார்னா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையாக இருக்கிறதுன்னு தாவேக தலைவர் விஜயன் செயல்பாடு என கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். விஜயுடைய இந்த செயலும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருது. உறவுகளை இழந்து நிற்கும் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்திக்க முடியாத நிலையில விஜய் இருக்கிறாரு. இவர் எப்படி ஓட்டு கேட்டு வெளியே வருவார், வெற்றி பெற்றா எப்படி மக்களை சந்திப்பார்னு பலரும் பலவிதமா கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம பனையூர் பண்ணையார் இறங்கி வரவே மாட்டார்னு சிலர் விமர்சிச்சுட்டும் வராங்க. இதுக்கிடையில தான் நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை ஒட்டி சென்னையில அவரது புகழுரை பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்துல கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். அப்போ தாவேக தலைவர் விஜய சீமான் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்குது. எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி.
2 பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவிட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன். விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்கள தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி பி டீம் கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்துருச்சுடா. இவன் கூலி இவனும் கொடுக்கல. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அம்பிடுதான் தட்சாலி வரானார் சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்கா? நீ வேலுநாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா இல்ல, சொல்லி வச்சான்ல, அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்னையா அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. இப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாரும் இருக்கான், இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க என்ன விமர்சிக்கிறீங்க? ஐயோ, கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுன்னு வாய்க்கில போட்டனா, என்னடா அயோக்கிய பிள்ளை என்ன ஏண்டா திட்டுற என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா, என்னை பேசித்தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதேசி. இத புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா, தன்மாடம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த. என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறா பா. டேய், ஒருத்தன் மானம் உள்ளவன்டா. நான் இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழுங்க பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்றான். நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல, அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல, இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல. டேய் என்னங்க, அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல. டேய், நானே ஒரு டைரக்டரா, எனக்கு ஏன்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க?
இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா, அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும். என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல, என் கனவு வழிநடத்தி நடக்கிற மகன் நான். அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது, பயணம் தொடங்கி ஆகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாணி பிக்காலி ஏண்டா என்னை எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய், எவன்டா காசு வாங்கி போயிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல, அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணையூருக்கு வா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வை, இங்க வந்து போடுன்னு சொல்வியா? என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான். ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ண சொல்ற? இப்ப இங்க வா, இங்க வாடா, தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா. பாரு, கருணையற்ற ஆட்சி கடிகு ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிகு ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிகு ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிகு ஒழிக, விரைந்து அழிகங்கிறார். எதை? இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான். கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், எங்க அண்ணன் மேல போடுவான். என் கூட்டத்தை நீ தானே ஏற்பாடு பண்ணேன்னு. டே, வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டா ஒரு 300 அடிச்சிருவோம்டா. தேர்தலுக்கு முன்னாடி 300 அடிச்சிருவோம்டா. 250 இருக்குமா? 250 இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 என்ன ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா? அப்படி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.